ஹலோ, வெல்கம் டு திஸ் வண்டர்ஃபுல் டைம். பொழுது இந்த நல்ல பொழுதில் மத்தியானத்தில் கர்த்தரை பார்க்க நம்மளுக்கு கிருபை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் யாவரையும் கடிந்து கொள்ளுவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய, யாரையும் திட்டாத ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் ஞானத்தில் பொக்கிஷமுள்ளவர். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் செபா பிரசங்கி எழுதினது அவர்தான், சாலமோன். ஆகவே கர்த்தரிடத்தில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் நான் இந்த வசனத்தை வைத்து தான் ஜெபம் செய்வேன். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் யாவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்பேன். ஞானத்தை கேட்டு தான் நான் செய்கிறேன். அவ்வாறாக நீங்களும் படிப்பில் நம்ம எக்ஸாம் எழுதும்போது நமக்கு ஞானம் குறைவாக இருக்குமானால் இந்த வசனத்தை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் ஆண்டவர் தருவார். இந்த ஞானத்தின் பொக்கிஷமாகி ஆண்டவரை பார்ப்போமாக. இயேசுவானவர் ஞானத்தின் பொக்கிஷமானவர். பிதாவாகிய தேவனோடு கர்த்தரிடத்திலிருந்து ஞானம் கிடைக்கும். இயேசுவானவர் ஞானத்தில் சிறந்தவராய் வளர்ந்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நல்ல நாட்களில் நாம் கடந்து போகும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வோமாக. இயேசுவானவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வோமாக. இயேசுவானவர் எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது, படிப்பில் எக்ஸாமில் எழுதும் பொழுது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இயேசுவானவர் ஞானத்தை தருகிற தேவன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவரையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாக தேவனிடத்தில் கேட்போமாக. ஞானத்தை கேட்டு அந்த ஞானத்தின்படி வாழ நம்மளுக்கு கர்த்தர் அற்புதமும் கிருபையும் தருவாராக. ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் ஸ்லாக்கியம் செய்வாராக. இந்த நல்ல நாளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாடல்கள் பாடுங்கள், துதித்து மகிழுங்கள், கர்த்தரை துதிப்போமாக. ஒவ்வொரு வசனத்தையும் கிளைம் பண்ணி ஜெபிக்கணும். இந்த பைபிளில் இருக்கிற எல்லா புத்தகத்தில் ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஆகாரம், உணவு. ஆகவே அது மன்னா, அது ஒரு ஞானமான காரியம், ஞானமான வார்த்தை, இறை வார்த்தை. ஆமீன், ஆமீன்.